நேற்று காலையில் இட்லி சாம்பார் பண்ணேன். அதை மட்டும் உட்காந்து செவனேன்னு சாப்பிட்ருந்துக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் மத்தியானம் பண்ண வெண்டைக்காய் கூட்டோட இட்லியை சேர்த்து அது மேலே கொஞ்சம் சிப்ஸ், அது மேலே பொடின்னு ஒரு கன்றாவி காம்பினேஷன் சாப்பிட்டது தான். இண்டு தெய்வமே வடிவேலனை ஒரு படத்தில் எம்மன்னு வயிற்றில் கையை வச்சே சுற்றிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி தான் நாள் ஃபுல்லாக நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆல்ரெடி எந்த வேலையும் செய்ய பிடிக்காமல் ஒரு மாதிரி லோ பேட்டரி வெர்ஷனில் தான் இருந்தேன். இதில் நார்மல் ரொட்டீன் வரலாம், நல்லதை சாப்பிட்லாம், ஒழுங்காக நடக்கலான்னு பார்க்குறேன். உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சில நாட்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டியும் ஓடி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எந்திரிச்சு எல்லாம் பண்ணேன். மனசுக்கு ஆறுதல் உரண்டா பழைய குழம்பு எல்லாம் இருந்துச்சு. அதனால் எனக்கு சூடு பண்ணிவிட்டு சோம்பேறியின் முழு வடிவமாக எந்திரிச்சு ஓட்டினேன். எப்போதும் சாயங்காலம் தான் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருப்பேன். இன்றைக்கி காலையிலே அப்படி தான் போனேன். வரும்போது சொல்லவா வேணும், ஆட்டோவில் வரும்போதே நேற்று பண்ண காஞ்சி போன இட்லின்னு ஒரே ஞாபகம். அதனால் நம்ம சூரியவம்சம் தேவயானி அவர்கள் வழியில் இட்லி உப்புமா பண்ணலான்னு வெங்காயத்தை தேடுறேன். எங்கள் வீட்டில் பெரிய வெங்காயமே இல்லை. அப்புறம் அந்த சிறு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு என்னென்ன கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கும் எல்லாத்தையும் கொட்டி தீத்து ஒரு கலவையை கொண்டு வந்துட்டேன். டேஸ்ட்டெல்லாம் அருமையாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ நம்ம உடம்பு இப்படி மிச்சம் மீதியை சாப்பிட்டு தான் கெட்டு போகுதோ என்னமோ. இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கேன், பின்விளைவுகள் இருக்கான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.